அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், காவல்துறை அதிகாரிகள், சட்ட வல்லுநர்கள் என 15க்கும் மேற்பட்டோரை ஏமாற்றிய பெண் மீது குவியும் புகார்கள். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நீங்க பிடிங்கடா. Press the bell icon. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த 29 வயதான இளைஞர் மகேஷ் அரவிந்த். இவர் தாராபுரம் உடுமலை சாலையில் பேக்கரி மற்றும் கால்நடை தீவனம் விற்பனை செய்யும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கு திருமணமாகாத நிலையில் பெண் கிடைக்காத காரணத்தால் இவரது உறவினர்கள் தீவிரமாக திருமணத்திற்கு பெண் பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அன்பே என்ற இணையதள செயலி மூலம் கொடுமுடியைச் சேர்ந்த சத்யா என்பவர் அறிமுகமாகியுள்ளார். இவர் தனக்கு வயது 30 என்றும் தமிழ் செல்வி என்ற தரகர் மூலம் வரன் தேடி வருவதாகவும் கூறி தமிழ் செல்வியையும் அரவிந்துக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். என்னங்க வெக்கப்படுற பார்த்தாவே தெரியல அவங்களுக்கு. அப்போ கல்யாணம் ஆகல. ஆமா, அதுக்கு என்னப்பா? அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. இருவரும் பழகி வந்த நிலையில் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் வீட்டில் அவசரமாக திருமண ஏற்பாடு செய்வதாக கூறியுள்ளார் சந்தியா. தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, ஆபரேஷன் பண்றதுக்கு 9000 ரூபாய் கேக்குறான் டாக்டர். சத்யா மீது காதல் கொண்ட அரவிந்தும் இதனை கேட்டதும் தான் சத்யா வீட்டில் வந்து பேசி அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளார். நம்ம கல்யாணத்துக்கு எங்க அம்மா அப்பா ஒத்துக்கிற மாதிரி இல்ல. என்ன பெரிய பொல்லாத அம்மா அப்பா, கல்யாணம் நடந்தே தீரும். இதற்கு மறுப்பு தெரிவித்த சத்யா, வீட்டிற்கு தெரிந்தால் பிரச்சனையாகும் என கூறி தான் வீட்டை விட்டு வந்து அரவிந்தை திருமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளார். ரஜினி சார், நீங்க வரீங்களா? நீங்க இங்க வந்தா கூட்டம் கூடிரும், நான் வர்றேன், அதான் முறை. இதையடுத்து மகேஷ் அரவிந்துக்கும் சந்தியாவுக்கும் கடந்த ஜூன் மாதம் பழனி அருகே உள்ள ஒரு கோவிலில் சிம்பிளாக திருமணம் நடைபெற்றுள்ளது. இந்த திருமணத்தை மகேஷ் அரவிந்தின் பெற்றோரும் ஏற்றுக்கொண்டதுடன் 12 பவுண்ட் நகையையும் சந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துள்ளனர். சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. சந்தியாவின் நடவடிக்கையில் மகேஷ் அரவிந்துக்கு சந்தேகம் வரவே அவரது ஆதார் கார்டை எடுத்து பார்த்துள்ளார். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதில் கணவர் பெயர் இருக்கும் இடத்தில் சென்னையை சேர்ந்த வேறு ஒருவரின் பெயர் இருந்ததும் வயது அதிகமாக இருப்பதும் தெரிய வந்துள்ளது. முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா. இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த மகேஷ் அரவிந்த் சந்தியாவிடம் இது குறித்து கேட்டுள்ளார். உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா இந்த 2 விஷயத்த சொல்லல விக்னேஷ். இதனால் உஷாரான மகேஷ் அரவிந்த் சந்தியாவிடம் சமாதானம் செய்வது போல பேசி தாராபுரத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். சரி, ஏதாச்சும் ஒரு பிட்ட போட்டு சமாளிப்போம். ஒரு நிமிஷம். வழக்கமா உன் பர்த்டேவை வீட்டுல தானே கொண்டாடுவோம். இந்த வாட்டி ஒரு தாராபுரத்தில் கும்முன்னு கொண்டாடுன ரோஹிணி. போலாம். அங்கு விசாரணை சென்று கொண்டிருக்கும் போதே சந்தியா அங்கிருந்து தப்பி உள்ளார். கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டார். வழக்கு பதிவு செய்த போலீசார் சத்யா மற்றும் அவரது கூட்டாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளது. பார்த்தா அழுதுருவீங்க. கொடுமுடிக்கு சென்று சத்யா பற்றி விசாரிக்கும் போது ஏற்கனவே சத்யா பல ஆண்களை திருமணம் செய்து கொண்டு மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? அடி சண்டால சிரிக்கி, இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. சந்தியாவுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையை சேர்ந்த ஒருவருடன் திருமணம் முடிந்ததும் அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் தெரிய வந்துள்ளது. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். காவல் உதவி ஆய்வாளர், மதுரையில் ஒரு காவலர், கொடுமுடியில் ஒரு இளைஞர் என பலரை அவர் ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார். வந்த வரைக்கும் தாங்க.
ஜிபிஎஸ் இதுல இருக்கிற நேம் லிஸ்டையும் நமக்கு கிடைச்ச சென்சஸ் லிஸ்டையும் வச்சு வெரிஃபை பண்ணுங்க. சத்யா கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னையைச் சேர்ந்த அருண் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றியதும், என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். அந்த பாவம் அவளை சும்மா விடாது. பின்னர் கரூரை சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் கார்த்திக் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றியிருப்பதும், ஜெசி நான் சொல்லியாவா, நீ அவ்வளோ அழகு. ஐ திங்க் ஐ மீன் கொடுமுடி அருகே உள்ள சாலைப்புதூரை சேர்ந்த மாட்டு வியாபாரி ராஜமாணிக்கத்தின் மகன் பிரகாஷ் ஆகியோரை ஏமாற்றியதோடு, என் பேர் எழுதிட்டீங்களா சார்? இனிமேல் தான் எழுதணும். 2 சொன்னல சார், 3 போட்டுங்க சார். என்னடா சொல்றீங்க? கடந்த 2012இல் ராஜேஷ் என்பவரை பதவி திருமணம் செய்து கொண்டதும் அவருக்கும் சத்யாவிற்கும் ஒரு பெண் குழந்தை உள்ளது என்கின்ற விவரமும் தெரிய வந்துள்ளது. 3 4 கரெக்டா யோசிச்சு சொல்லு. இனிமே மாத்த மாட்டேன் சார், கரெக்டா சொல்லிடுறேன் சார். சிவசங்கு, சங்கிலி பாண்டி, முருகேசன், பெரிய மாரி, வீரய்யா, மகேந்திர, மகாராஜன், செங்குட்டுவன். யாருடா சொல்லும் நீ? என்ன வேணும் உனக்கு? சத்யா மீது புகார் கொடுத்திருக்கும் தகவல் அறிந்த மேலும் 4 பேர் தாங்களும் சத்யாவால் ஏமாற்றப்பட்டதாக கூறி தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? உங்ககிட்ட 5 நிமிஷம் தனியா பேசுறேன். என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் பிடிக்கிட்டான். என்ன ஏமாத்தி நிறைய நகை பணத்தெல்லாம் பிடிக்கிட்டா சார். கிச்சா என்ன ஏமாத்திட்டான். எவ்ரிபாடி. சத்யா திருமணம் செய்து சுமார் 15 பேரையும் திருமணம் செய்யாமல் 50க்கும் மேற்பட்டவர்களையும் ஏமாற்றி இருப்பதாக அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சத்யாவின் ஏமாற்று வேளையில் மாடு மேய்ப்பவர், காவல் உதவி ஆய்வாளர், தொழிலதிபர், சர்வேயர், அரசியல்வாதி என பலர் திருப்பூர், ஈரோடு, கோவை, மதுரை, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் சத்யா ஏராளமான திருமணங்கள் செய்து பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததும் அம்பலமாகியுள்ளது. இந்தியா மட்டும் இலங்கை, பர்மா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற உலக நாடுகள் ஃபுல்லா பேர் எடுத்தவங்க. கர்மா போது நிறுத்தியா. இவர்களுடன் மனைவி போல சில மாதங்கள் வாழ்ந்துவிட்டு வேண்டுமென்றே தகராறில் ஈடுபட்டு நகை மற்றும் பணத்துடன் சந்தியா தலைமறைவாவதை வழக்கமாக வைத்துள்ளார். திருமணமாகாத 40 வயதை கடந்த ஆண்களை குறிவைத்து சந்தியா மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார். டியர் யூத், இந்த மாதிரி கும்பலை நம்பாதீங்க. இதுங்க மனச பாக்காதுங்க, பர்ச பாக்குங்க. காதல பார்க்க மாட்டாங்க, ஆனா கார் இருக்கான்னு பாப்பாங்க. இதே போன்று பலரிடம் லட்சக்கணக்கில் பணத்தை பறித்துள்ளார் சந்தியா. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்க நிக்கிறேன். என்னோட BMW கார் வெளியில நிக்குது. தொடர்ந்து சந்தியாவை பிடித்த தாராபுரம் அனைத்து மகளிர் போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பிறகே முழு விவரமும் தெரிய வரும். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா?